செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் 30,000 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளனர். அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்ராமன். அவரிடம் பேசலாம். சுப்ராமன், வணக்கம். தற்போதைய சூழல்ல அங்கு 30,000க்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணையிருக்காங்க. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இதுவரை செய்யப்பட்டிருக்கு? தற்போதைய கள சூழல் என்னவாக இருக்கு? பிரியங்கா, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் 30,000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் இணைய இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள், அதாவது இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல் அண்மையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் 30,000 பேர் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த இணைப்பு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன், சரத்குமார் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையில இந்த 30,000க்கும் மேற்பட்டோர் தங்களை அந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு வாரம் சனி, ஞாயிறு இந்த கிழமைகளில் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை இணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் தான் 30,000க்கும் மேற்பட்டோர் ஒரு கட்சியில் இணைகிறார்கள் என்ற வகையில் தான் தற்பொழுது மதுராந்தகம் பகுதியில் ஒரு மினி மாநாடு போலவே இந்த அமைப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் மதுராந்தகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலுடைய தலைமையில் 30,000க்கும் மேற்பட்டோர் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அம்பேத்கர், பெரியார், காமராஜர் உள்ளிட்டோருடைய இந்த ஆளுயர கட்டோட்டுகள் அந்த மேடையின் இருபுறமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரம்மாண்ட மேடையும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேடையின் முகப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜயுடைய புகைப்படம் வைக்கப்பட்டு பிரம்மாண்டமான மேடை என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொருவரும் அமர்வதற்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இருக்கையில் அவர்களுக்கு அந்த தேவையான ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவையும் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொண்டர்கள் அதே போல இந்த மற்ற கட்சியிலிருந்து இணையக்கூடியவர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவருமே இந்த திரளுக்கு வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பாக சுமார் மாலை 5 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. மதுராந்தகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருடைய தலைமையில் தான் இந்த இணைப்பு விழா, அதாவது 30,000க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். மதுராந்தகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அதே போல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றிருந்தார். அவர் தற்பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களையும் சேர்த்து தற்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மண்டலத்தை பொறுத்தளவில் திமுக பெருமளவில் ஒரு வெற்றியை பதித்திருந்தாலுமே கூட மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மல்லை சத்யாவை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் மரகதம் குமரவேல். அதே போல 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இதில் இருக்கக்கூடிய 37 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 3 இடங்களிலும் அதே போல திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக வெற்றி பெற்ற 3 இடங்களில் ஒரு இடம் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்றார். இப்படி தனிப்பட்ட செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்த மரகதம் குமரவேல் கட்சியினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக அதிமுகவிலிருந்து விலகினார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருடைய தலைமையில் தான் இந்த இணைப்பு விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு வருபவர்களுக்கு கழிப்பிட வசதி, அதே போல வாகனங்களில் வருபவர்களுக்கு பார்க்கிங் வசதி, விஐபி பார்க்கிங் உள்ளிட்ட அனைத்துமே ஏற்பாடு என்பது மிக சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் ஒவ்வொரு கேலரிக்கும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொருவரும் அமர்வதற்கு இருக்கைகள் போடப்பட்டு ஒரு கேலரியில் 1500 பேர் அமரும் விதமாக தொடர்ந்து கேலரிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்களுக்கு தேவையான இந்த உணவு பண்டங்களும் ஒவ்வொரு சேரிலுமே வைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் வருவார்கள் என்று இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் மாலை 5 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மரகதம் குமரவேலை பொறுத்தவரை 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2021-26 தேர்தலில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். அவருடைய தலைமையில் அவருடைய ஆதரவாளர்களை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கக்கூடிய பணியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று மதுராந்தகம் பகுதியில் இது ஒரு மினி மாநாடு போலவே அவர் அந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். இந்த இடத்தில்தான்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டோருடைய தலைமையில் 30,000க்கும் மேற்பட்டோர் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரியாக மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.